வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் ஏ தமிழ்நேசன் ஆணைக்கிணங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இந்திய குடியரசுக் கட்சியின் மண்டல அலுவலகம் மற்றும் அறக்கட்டளை திறப்பு விழா நடைபெற்றது. நடைபெறவுள்ள 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ள நிலையில் இந்திய குடியரசுக் கட்சியும் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடங்கியுள்ளன. இதில் ஒரு அங்கமாக திருவள்ளூர் ஆவடி நெடுஞ்சாலைகள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் மண்டல செயலாளருமான ராமஞ்சேரி சங்கர் தலைமையில் மண்டல அலுவலகம் மற்றும் அறக்கட்டளை திறப்பு விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகளுடன் தேர்தல் பணி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. முன்னதாக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தமீம் அனைவரையும் வரவேற்றார். மாநில துணை பொதுச் செயலாளர் லயன் டாக்டர் விஸ்வநாதன், மாநில பொருளாளர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மனிதவள மேம்பாடு அறக்கட்டளை தலைவரும் இந்திய தேசிய குடியரசுக் கட்சி தேசிய பொதுச் செயலாளருமான லயன் டாக்டர் மருதுபாண்டியன் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் விஜயகுமார், செயற்குழு உறுப்பினர் திலீப்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இச்செய்தியை குறித்த உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.